Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஹேர் ஆயில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, இது வந்து முடி உதிர்வதை வந்து தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடியை நல்லா வளர செய்யும். இளநரை அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் சரியாகும். அண்ட் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட பொடுகு தொல்லையும் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். அண்ட் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி 250 ml எண்ணெயில் தான் பண்ண போகிறேன். அதனால் இவ்வளோ பொருட்கள் தான் தேவைப்படும். என்னெல்லாம் அப்படின்னா, கருஞ்சீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன், 2 நெல்லிக்காய், ஆம்லா அந்த நெல்லிக்காய் வந்து 2, அப்புறம் நிழலில் வந்து காய வச்ச கருவேப்பிலை, அது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கூட எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து 8லேருந்து 10. நெல்லிக்காவை கொட்டை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து அரைச்சிடலாம். இந்த மாதிரி அரைச்சா போதும், ரொம்ப மையாக அரைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி குறன்னு இருந்தாலே போதும். 250 ml தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நாங்கள் வீட்டிலையே வந்து அந்த காஞ்ச தேங்காய் வச்சு கடையில் கொடுத்து அரைச்சது. பியோர் கோகோனட் ஆயிலாக இருந்தால் நல்லது. அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம். கோல்டு ப்ரெஸ்ட் இல்லைனா எக்ஸ்ட்ரா வர்ஜின் கோகோனட் ஆயில்னு கடைகளில் கிடைக்கும், அது வந்து வாங்கிக்கோங்க. முக்கியமான ஒன்று, கோகோனட் ஆயில் வந்து நல்ல பியோரான கோகோனட் ஆயிலாக இருக்கணும், எந்தவித கலப்படமும் இல்லாமல். இதை வந்து ஒரு இரும்பு பாத்திரத்தில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஊற்றிக்கலாம். இதில் ஏன் அப்படி வெள்ளை வெள்ளையாக இருக்குது அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் குளிர் காலங்கிறதுனால வெள்ளை வெள்ளையாக இருக்குது. நம்ம ஹீட் பண்ணால் வந்து சரியாயிரும். இந்த எண்ணெயை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடான உடனே நம்ம வந்து அரைச்சி வச்ச எல்லாத்தையும் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து நீங்கள் அரைச்சி உடனே வந்து பண்ணிடுங்க, இல்லைனா வெங்காயத்தோட சத்துக்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இல்லை, நம்ம நெல்லிக்காய்லாம் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம முடி நல்ல கருப்பாக வந்து வளர உதவி பண்ணும். இதை நம்ம எவ்வளோ நேரம் ஹீட் பண்ணணும் அப்படின்னா, உள்ளே நம்ம போட்டிருந்தோம்ல அந்த வெங்காயம், நெல்லிக்காய், கருவேப்பிலை அதெல்லாம் கலர் வந்து மாறுற வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆகும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம்லலாம் வைக்காதீங்க, கரிஞ்சிரும், அப்புறம் நல்லா இருக்காது. இதோட அரோமாவே ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு என்னெல்லாம் தேய்க்கிறதுக்கு பிடிக்காது அப்படின்னா, அந்த வெங்காயம், நெல்லிக்காய், கருஞ்சீரகம், கருவேப்பிலை இவ்வளோத்தையும் நல்லா அரைச்சி ஒரு குளிக்கிறதுக்கு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிங்கனாலும் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். இது வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது அண்ட் மனமும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். அது சூடாக இருக்கும்போது மூடி எதுவுமே போட்டு நம்ம மூட வேண்டாம், அப்படியே ஆற விடலாம். இது அப்படியே அந்த இரும்பு பாத்திரத்தில் ஓவர் நைட் அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி தான் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கணும். அடுத்த நாள் தான் நம்ம வடிகட்டணும், அது வரைக்கும் இதிலே இருக்கலாம். நம்ம போட்ட பொருட்கள்லாம் எண்ணெயில் வந்து நல்லா ஊறணும், அதுக்காக தான் ஓவர் நைட் வைக்கிறோம். அடுத்த நாள் நம்ம வடிகட்டிடலாம். ஒரு சுத்தமான துணி எடுத்து வடிகட்டிட்டு அதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஹோம்மேட் ஹேர் ஆயில் வந்து ரெடி. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு
ஒரு 3 to 4 hours முன்னாடியே தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா ஓவர் நைட் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓவர் நைட் அப்ளை பண்ணுறது இன்னும் நல்ல ரிசல்ட் வந்து தரும். ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் 3 டேஸாவது இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மைல்டான ஷாம்பு வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. கெமிக்கல்ஸ் அவ்வளோவா இல்லாத ஷாம்புவை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க, நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த ரெமடியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.